அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார். எங்கள் மூலமாக நன்றாக இருக்கிறாயா என்று கேட்கிறார். என்னை கேட்க ஆள் இல்லை, இறைவனாவது நம்மளை கேட்கிறாரே என்று சந்தோஷப்படுவோமே இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசியா எழுதிய நூல் அதிகாரம் 41 இறை வார்த்தை 16 18 முடிய. நீ அவற்றை தூற்றுவாய், காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரேலின் தூயவரில் மேன்மை அடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் வறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ராயலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன். பள்ளத்தாக்குகள் நீரூற்றுகள் புறப்படச் செய்வேன். பால நிலத்தை நீர் தாடகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நேற்று கொடுத்திருந்தாரு, நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன் என்று சொன்னார் இல்லையா? அதைத்தான் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடுபடுவியாக்கான்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், அவற்றை தூற்றுவாய், காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ராயலின் தூயவரில் மேன்மை அடைவாய். அப்போது நம்மளுடைய ஜபங்களும் தபங்களும் நமக்கு எதிராக கிளம்பும் அனைத்தையும் நொறுக்கும் இல்லையா? இறைவனுக்கு கட்டுப்பட்டு நாம் இருக்கும்போது நமக்கு எதிராக அனைத்துமே ஒன்றுமில்லாமல் போகும். ஏழைகள் வறியவர்கள் நீரை தேடுகின்றனர், ஆனால் அது கிடைக்கவில்லை. எங்கு சென்றாலும் ஒன்றுமே இல்லாமல் நாம் தவிக்கிறோம், வறண்டு போகிறோம், வறண்டு போகிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு? நம்மளை வழிநடத்துவர். பொட்டல் மேடுகளை எல்லாம் வறண்ட பாலை நிலத்தில் கூட நமக்கு நீரை தருவேன் என்று அன்று ஆதியாமத்தில் அந்த மக்களை அப்படித்தானே வழிநடத்தி வந்தார். தாகத்திற்கு தண்ணி இல்லைன்னாங்க, உணவு இல்லைன்னாங்க, எல்லாத்தையுமே அவர் கொடுத்தார் இல்லையா? ஆனால் இன்று நமக்கு எல்லாமே இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஏழ்மையான நிலை, வறிய நிலையில் ஒன்றுமே இல்லாதது போல் நாம் இருக்கிறோம். நாம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது துன்பங்களும் உண்டு, துயரங்களும் உண்டு. அந்த துயரங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களிக்கிறார். எப்படின்னா, பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன், பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்படச் செய்வேன், பாலை நிலத்தை நீர் தடகங்களாக வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன். அப்போ நமக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் அவர் நமக்கு செய்து தருவேன்னு வாக்கு கொடுக்குறார். அப்போ அவர் செய்து கொடுக்குற வாக்குகள் அனைத்துமே ஒரு நிறைவானதாக இருக்கிறது இல்லையா? அந்த நிறைவு தான் நாம் இறைவனை தேடுவது. இறைவனை தேடும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும், குறையே தெரியாது. நிறைவு என்ற வார்த்தை உங்கள் உள்ளத்தில், உங்கள் ஆன்மாவிலிருந்து வருமென்றால் எதை கண்டுகொண்டாலும் உங்களுக்கு அது நிறைவாகத்தான் தெரியும், குறைவாக தெரியாது. சில பேருக்கு என்ன கொடுத்தாலும் குறைவாக தான் தெரியும், அந்த நிறைவே தெரியாது. இன்னும் கொஞ்சம் தரமாட்டாங்களாங்கிற மாதிரி இருக்கும். நாம் அந்த நிலை இல்லாமல் சிறிதளவே கிடைத்தாலும் ஆண்டவரே இதை தந்தீர்களே, அதற்கு கொடான கோடி என்று நன்றி சொல்ல நாம் பழகி கொண்டால் அதுவே நம்மளை ஒரு நிறைவான ஆசீர்வாதத்துக்கு அழைத்து செல்லும். இன்று உள்ள தேவை போதுமே. அன்று மன்னா ஒவ்வொரு நாளும் பொழிகின்ற மன்னாவை தேவைக்கு அதிகமாக சேமித்தவர்கள் என்ன செய்தார்கள்? அது புழுத்து போய்விட்டது. அதுபோல்தான் மக்களே, தேவையானது எதுவோ நமக்கு இந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை அவர் தருவார். உண்ண உணவா, உடுத்த உடையா, இருக்க இடமா, நோயற்ற வாழ்க்கையா, அவருக்கு தெரியும் நமக்கு எதை தர வேண்டும் என்பது. நாம் ஆன்மா ஒன்றை விரும்பும், ஆனால் அது அவருடைய விருப்பம் இல்லாமல் நமக்கு நடக்காதே. ஞானத்தில் கூடினவர்களாக இருக்கலாம், அறிவில் கூடினவர்களாக இருக்கலாம், செயல்பாட்டில் கூடினவர்களாக இருக்கலாம், பணத்திலும் கூடினவர்களாக இருக்கலாம். இறைவன் நடத்தினால்தான் அது நடக்கும் இல்லையா? இல்லை என்றால் இல்லை. சிந்திப்போமா? எல்லாம் உள்ள இறைவா, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் மூலம் எங்களை தெளிவுபடுத்துகிறீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஆனாலும் நாங்கள் கண்டும் காணாமலும் கேட்டும் கேளாமலும் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிலை மாறி எப்பொழுதும் உம்மோடு கூட நாங்கள் பயணம் செய்யும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.